ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜாரபஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ அருண். வர இருக்கும் குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலனை செய்ய வருகிறார் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த குரு பயிற்சியானது எந்த நாளிலே நடக்கிறது, எந்த நாளிலே குரு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:08 புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் இருக்கும் குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவ்வாறாக பயிற்சியாகும் குரு பகவான் சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலனை செய்ய போகிறார் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வருகிற குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு வருகிறார். அதாவது சிம்மத்திலிருந்து வரிசையாக எண்ணிங்கன்னா 12ஆம் இடம் கடகம். கடகத்திலே குரு உச்சம் பெறுகிறார். ஆக 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். விரயஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். சிம்ம ராசிக்கு குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்திற்கு உரியவர். அந்த குரு பகவான் 12ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். பொதுவாக அஷ்டமாதிபதி உச்சம் பெறக்கூடாது. அஷ்டமாதிபதி எந்த ஒரு ஜாதகத்திலேயும் வலுப்பெறக்கூடாது. அப்படி 8 வலுப்பெற்றால் அந்த ஜாதகர் ஒரு சில இடையூறுகளை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும் அப்படின்னே சொல்லிடலாம். இங்கே இந்த 1 வருடங்கள் சிம்ம ராசிக்கு அஷ்டமாதிபதி குரு 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்திற்கு உச்சம் பெறுகிறார். விரயஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். அப்போ எந்த மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு நாம் பார்த்துடலாம். அஷ்டமாதிபதி உச்சம் பெற்றால் அவதிகள் உண்டு என்றே சொல்லிவிடலாம். குரு சிம்ம ராசிக்கு 4ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்ப்பது வண்டி வாகன பராமரிப்புகள் செலவுகள் கூடும். வண்டி வச்சுருந்தீங்கன்னா செலவு வந்துக்கிட்டே இருக்கும். கிளச்சு போச்சு, கியர் போச்சு, டயர் போச்சு, இன்ஜின் போச்சு, அதை திரும்ப நம்ம ரிப்பேர் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான வீண் செலவுகளை உண்டாக்கக்கூடிய காலகட்டங்கள். செலவு பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பேசாமல் பழைய வண்டியை கொடுத்துட்டு ஒரு புது வண்டியை வாங்கிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். பெட்ரோலை போட்டோமா வண்டியை ஓட்டினோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தாயாரின் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. பாத்ரூம் தான் போயிருப்பாங்க, சோப் தண்ணி கிடந்துச்சுங்க, வலிக்கு விழுந்துட்டேன், குறுக்கில் அடிபட்டுருச்சு, தலையில் அடிபட்டுருச்சு, பிளட்டு கிளாண்ட் ஆகிருச்சு, ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க, இடுப்பில் எலும்பு முறிஞ்சிருச்சு, ஒரு பிளேட் வைக்கணுங்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனையெல்லாம் தாயாருக்கு வந்து கொண்டு இருக்கும். இதை தவிர்ப்பதற்கு வெளியில் செல்லும் பொழுதும், வீட்டில் பாத்ரூமு, வீட்டில் பொதுவாக நடக்கும் பொழுதும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களின் தாயார்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய காலம் வேறு அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து ஒரு சிலர் வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு அந்த வட்டியை வாங்க முடியாமல் தவிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்துரு. சிம்ம ராசிக்கு 6ஆம் இடம் யார்? மகர ராசி.
அப்போ லேவாதேவி பண்ணுறவங்க, கொடுக்கல் வாங்கல் பண்ணுறவங்கெல்லாம் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அசல் வருவது வட்டியே வராது, அப்புறங்கிட்ட அசல் வர்றது, அசலை வசூலிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும். 6/3/2026 சனி வேற உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். அஷ்டமத்து சனி. 7ஆம் இடத்தில் ராகு, கும்ப ராகு. சிம்ம ராசிக்கு ராகு பகையாளி அல்லவா? அப்போ 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்திலே ராகு உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்குறார். சனி வேற 8ல் மறைஞ்சிட்டார், அஷ்டமத்து சனி. குரு 12ல் மறைகிறார், அஷ்டமாதிபதி உச்சம் பெறுகிறார். 3 கிரகங்களுமே உங்களுக்கு சரியான இடத்துல இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துடுது இல்லையா? பொதுவாக சிம்மராசிக்காரங்க எந்த ஒரு புது முயற்சியையும் தொடங்காமல் இருப்பது நல்லது. அதை பூரா தள்ளி போட்டுக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு பிரான்ச் வச்சுருக்கீங்க, இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசனை செய்து கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க அப்படின்னே சொல்லிடலாம். 7ல் ராகு, 8ல் சனி, 12ல் குரு. ஒரு சில சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழும் சூழ்நிலை ஏற்படும். அது வேலை விஷயமாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரிவு. ஏன்னா சிம்மராசிக்கு 7ல் ராகு, 7க்குடைய சனியும் 8ல். அப்போ லைஃப் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும், தம்பதிகள் வேலை விஷயமாக அல்லது கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிந்து வாழும் சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலர் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்வார்கள். மறைஞ்சிற அஞ்ஞானம் என்றால் மறைந்திருந்து வாழ்தல். அதாவது மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா 13 வருஷம் வனவாசம் காட்டுக்குள்ளே இருக்கணும், 1 வருடம் நாட்டுக்குள்ளேயே இருக்கணும், ஆனால் இருப்பது தெரியக்கூடாது. அதுதான் அஞ்ஞானம் அப்படிங்கிறது. அப்போ மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாறு வேடத்தில் அந்த நாட்டில் இருந்தாங்க. அதுதான் அஞ்ஞான வாழ்க்கை என்பது, மறைந்து வாழும் வாழ்க்கை அப்படின்னே சொல்லிடலாம். ஒரு சில பேர் அதாவது வழக்கு வம்பில் மாட்டிக்கிட்டு சட்டத்துக்கு புறம்பான செயல்கள்லாம் செஞ்சுட்டு அப்புறம் மறைந்து வாழும் வாழ்க்கை அப்படின்னே சொல்லிடலாம். 7ல் சனி ராகு, அதாவது வனவாசம். 8ல் சனி ராகு இருந்தால் சிறைவாசம் அப்படின்னே சொல்லிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு 8ல் சனி, 7ல் ராகு, 2 பேருமே கொஞ்சம் பகைமை பெற்று இருக்கிறார்கள். ஆக சனியும் ராகுவும் சிம்மராசிக்காரர்களை படித்து எடுப்பார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். சிம்மராசிக்கு இந்த குரு பயிற்சி யோகங்களை வாரி வழங்க வருகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த யோகங்களை தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஓடினால் தானே தேரே அழகு, குவினால் தானே குயிலே அழகு, கர்ஜித்தால் தானே சிங்கமே அழகு. ஆக சிம்மராசிக்காரங்க கர்ஜனை ஓங்கி பேசக்கூடியவர்கள். எந்த சபையிலும் அவர்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும். சிம்ம குரலோன்னு அப்படிம்பாங்க, சிம்ம குரலுக்கு சொந்தக்காரன் அப்படிம்பாங்க. ஆக சிம்மராசிக்காரர்கள் கர்ஜிக்க வேண்டும். கர்ஜித்து கொண்டே இருந்தால் கர்ஜனை தான் சிம்மத்திற்கே அழகு அப்படிம்பாங்க. தேர் ஓடினாதான் அழகு, அருவி கொட்டினாதான் அழகு, பாடினால்தான் குயிலே அழகு அப்படிங்கிற மாதிரி சிம்மராசிக்காரங்கள் சிம்மத்தின் கர்ஜனை, யானையின் பலமும் குதிரையின் ஓட்டமும் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம் என்பதை போல சிம்மராசிக்காரர்கள் கர்ஜனை செய்ய வேண்டும். அது நல்ல செயலுக்காக இருக்க வேண்டும். தீய செயலுக்காக உங்களுடைய ஒளியை, அதாவது வார்த்தைகளை விட்டீர்களானால் சிக்கலில் மாட்டிக்கிடுவீங்க. நல்லது செய்யுங்கள், உங்களை நலம் நாடி வரும் அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ இந்த சிம்மராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? படிக்கிற மாணவர்கள்லாம் ரொம்ப கவனமாக சிரத்தை எடுத்து படிக்கணும். இப்போ எக்ஸாம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சிம்மராசிக்காரங்க அதாவது மிகுந்த கவனம், அக்கறை எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டும். மதுரையை சுற்றி இருந்தால், இல்லை நீங்கள் எங்கிருந்தாலும் ஐயக்கிரிவர் வழிபாடு செய்தால் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் வாங்கலாம். மதுரையில் நீங்கள் வசித்தால்
இன்மையின் நன்மை திருவார் கோயிலுக்கு சென்று வியாழக்கிழமை என்று சென்று அந்த சிவனை தரிசித்து வந்தார். ஐயக்கிரிவர் நுனி நாக்கில் உட்காந்து கல்வி செல்வத்தை கொடுத்து விடுவார். ஆக கல்வியில் மார்க் வாங்கிறதுக்கு மிகுந்த சிரத்தை எடுக்க வேண்டும் அப்படின்னே சொல்லிடலாம். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். தன்வந்திரி பகவான் மந்திரத்தை சொல்லி வர வேண்டும். ஓம் ஆதி வைத்தியாய வித்மகி ஆரோக்கிய அனுக்கிரக ரூபாய தீமகி தன்னோ தன்வந்திரி பிரஜோதயால். இந்த மந்திரத்தை சொல்லி வந்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் முற்றிலும் நீங்கும் என்று சொல்ல மாட்டேன், கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். ஒரு ஆப்ரேஷன் வரைக்கும் போன கேஸு ஒரு சின்ன கட்டு போட்டு மாவு கட்டோடு நிற்கும். இந்த மாதிரியான மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். தன்வந்திரி பகவான் மந்திரத்தை சொல்லி வந்தார். பொதுவாக சிம்மராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சுமாரான பலனைத்தான் செய்யும். சிம்மராசிக்காரர்கள் எதிலும் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். ஒரு செயலை செய்ய போகிறீங்களா, ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போகிறீங்களா, ஒரு தொழிலை விருத்தி பண்ண போகிறீங்களா, இல்லை தொழிலில் இறங்க போகிறீங்களா, 1க்கு 4 முறை யோசனை செய்து இதில் நமக்கு அனுபவம் இருக்கா, இந்த தொழிலை செய்தால் நாம் லாபம் பெறலாமா, மேலே வந்துடலாமா, இல்லை பள்ளத்தில் போயிடுவோமா அப்படிங்கிறத மிகுந்த சிறந்த தெளிவான ஆலோசனைக்கு பிறகு இறங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலைன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தவரும். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.